நமஸ்ஸபாயை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கமங்கலநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசிகரோஜ்வலபாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைலதீபம். நம்மளோட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மரணம் சமீபமாக நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இதில் அம்மாவுக்கு அந்திம கிரியைன்னு சொல்லக்கூடிய ஈம சடங்கு அது நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர்கள் வழக்கப்படி அரசியல் ரீதியாக நல்லபடியாக முடிஞ்சிடுது. இருந்தாலும் அவங்கவங்களோட குல வழக்கப்படி அந்திம கிரியைன்னு சொல்லக்கூடிய ஈம சடங்குன்றது நடக்கணும். அம்மா அவர்கள் பிராமண குலத்தில் பிறந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் அம்மாவோட பகவத் பக்தின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட பக்தியும் எல்லாருக்கும் தெரியும். பிராமண குலம் அம்மாவுக்கு அந்திம கிரியைக்காக என்ன செஞ்சது அப்படின்றது எல்லாரோட ஒரு கேள்வியாக இருக்குது. வாஸ்தவம்தான். அம்மாவுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் மேலே ஒரு பகவத் பக்தி எப்பவும் ரொம்ப அதிகமாக உண்டு. அதில் ஸ்ரீரங்கம் பிராமணர்களில் வேதம் படித்த ஒரு 20 பேர் கிருத்திகா மண்டல வேத பாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாராயண கிரமத்தை ஒரு 20 வருஷமாக ஸ்ரீரங்கத்தில் வருஷம் செஞ்சுட்டுருக்கோம். அது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி ஒரு 15 தேதி வரைக்கும் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயங்கள். அம்மா அவர்கள் 2011 எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் தொகுதிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கும்போது இந்த கிருத்திகா மண்டல பாராயண விஷயமாக அம்மா கிட்ட தெரிவித்தோம். இது லோகக்ஷேமார்த்தமாக பல தரப்பு மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயம். க்ஷேமார்த்தமான இந்த பாராயண கிரமம் நிற்காமல் நடக்கணும்னு அம்மா சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாவின் அந்திம கிரியை பிராமண குல வழக்கப்படி நடக்காததினால் இன்றைய தினம் வேத பாராயணத்தில் வேதாந்த விஷயமான உபனிஷத் பாகம் பாராயணம் செய்து அந்த பாராயணத்தின் பலனாக அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடையணும், நல்ல சத்கதி பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு பெரிய பெருமாள் தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் இன்றைக்கி அம்மாவுக்காக இந்த பாராயணத்தை டெடிகேட் பண்ணுறோம். தாசன் பல கோவில்களில் அன்னதான திட்டத்தை ஆரம்பித்த அம்மாவுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக பல தரப்பு மக்களுக்கு அன்றாட பசி தீர்த்த அம்மாவுக்கு அந்திம கிரியையில் ஒரு வாய்க்கரிசி கூட கிடைக்கல அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்ததுனால இன்றைக்கி பாராயணம் முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி சொல்லி ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணி பாராயணத்தோட பலனை பெருமாள் தாயார் திருவடியில் சமர்ப்பித்து அம்மாவுக்கு நல்ல சத்கதி பிராப்தி கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டோம். पवित्रम् विश्वप्रकाशमानं महास्वले अमृतस्य धारा बहुधा दोहमानं चरणं मा लोके सुधितां ददातु एतामेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमः मनसा